ஹாய் வியூவர்ஸ், அன்எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் அதாவது வேலை இல்லாதவங்களுக்கான சர்டிஃபிகேட்டை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்துட்டு டிகிரி முடிச்சிருக்கீங்க, அப்படி இல்லை 10th 12th முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கீங்கன்னா உங்களுக்கு தமிழக அரசு சார்பில் மாதம் உதவித்தொகை வழங்குறதுக்காக நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு முதல்ல உங்ககிட்ட வந்துட்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் இருக்கணும். இதை நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம்னா வீட்டில் இருந்தபடியே அப்ளை பண்ணலாம். அதுக்கு நீங்கள் tnESEVA.tn.gov.in அப்படின்ற லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 2 ஆப்ஷன்ஸ் காமிக்கும். ஒன்று வந்துட்டு துறை உள்நுழைவு, இன்னொன்று வந்துட்டு பயனர் உள்நுழைவு. நீங்கள் வந்துட்டு பயனர் உள்நுழைவு அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு லாகின் பண்ணி உள்ளக்குள்ள போகலாம். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா வந்துட்டு டேரெக்டாகவே உங்களோட அக்கௌண்ட் கொடுத்து சைன்இன் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா கீழே இருக்கிற நியூ யூசர் சைன் அப் ஹியர்னு இருக்குல்ல, அந்த பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு சைன்இன் பண்ணியிருக்காங்க. கீழே கொடுத்துக்கிற கேப்சா கோட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கோடை கரெக்டாக கொடுத்தா தான் கரெக்டாக லாகின் ஆகும். இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கா, இதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணி உள்ளக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த சர்வீசஸ் பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் ரெவன்யூ 108 அன்எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் இருக்கா, இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன தேவை, அதாவது சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணும், நீங்கள் எவ்வளோ அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்துட்டு பே பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ப்ரொசீட் பட்டனை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் ஆல்ரெடி இ-சேவையில் அதாவது இப்போ இருக்கிற சர்டிஃபிகேட் எது வாங்கியிருந்தாலும் உங்ககிட்ட வந்துட்டு கேன் நம்பர் இருக்கும். இன்கேஸ் உங்ககிட்ட கேன் நம்பர் இல்லைன்னா ரிஜிஸ்டர் கேனை கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு கேன் நம்பர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ஆதார் நம்பர் இருக்கிற இடத்துல உங்களோட ஆதார் கார்டு நம்பரை டைப் பண்ணிவிட்டு சர்ச் பட்டனை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கேன் நம்பர் அப்புறம் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு ஷோ ஆகும். அதுக்கு கீழே இன்னொரு டேப்லெட் காலம் இன்னொரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். இதில் வந்துட்டு உங்களோட ஆதார் நம்பரும் நீங்கள் என்ன நம்பருக்கு வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க, அதாவது கேன் நம்பர் கொடுக்குறப்ப எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த நம்பரை கையில வச்சுக்கோங்க. அந்த நம்பருக்கு தான் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அதே மாதிரி கேன் ரிஜிஸ்டர் பண்றப்ப கொடுத்தா டேட் ஆஃப் பர்த் இதுலயும் கொடுத்துட்டு ஜெனரேட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இங்க நீங்க டைப் பண்ணீங்கன்னா போதும். டைப் பண்ணி முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு கீழே ப்ரொசீட் அப்படின்ற ஒரு பட்டன் வரும். அந்த ப்ரொசீட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கேன்ல இருந்து எடுத்துக்கணும். இதில் வந்துட்டு நம்ம ஃபில் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் தான். இங்கே போயிட்டு ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் வந்துட்டு கிராஜுவேட்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் கிராஜுவேட்டா இருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லை 10th 12th தான் படிச்சிருக்கீங்கன்னா நோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் அல்லது காலேஜ் நேம் கேட்டிருக்காங்களா, இங்கே வந்துட்டு உங்களோட ஸ்கூல் இல்லை காலேஜ் நீங்கள் லாஸ்ட்டாக எங்கே படிச்சீங்களோ அந்த ஸ்கூலோட நேமோ இல்லை காலேஜோட நேமோ கொடுங்க. பிரைமரி எந்த வருஷம் நீங்க வந்துட்டு உங்களோட படிப்பை முடிச்சீங்க, அதே மாதிரி நீங்க என்ன கடைசியா படிச்சு முடிச்சீங்க, அண்டர் கிராஜுவேட்டா இல்லை 10th 12th மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அது அஃபிலியேட்டட் போர்டு யூனிவர்சிட்டியா இருந்துச்சுன்னா யூனிவர்சிட்டி கொடுங்க, அப்படி இல்லைன்னா ஸ்கூல் நேம் வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட் ஃப்ரம் டேட் வந்துட்டு நீங்க எந்த வருஷத்துல இருந்து அன்எம்ப்ளாய்மெண்டா இருக்கீங்க அப்படின்றதுக்காண்டி தான் ஒரு தோராயமா உங்களுக்கு தெரியல அந்த வருஷத்துல இருந்து கரண்ட் டேட் வரைக்கும் கொடுங்க. கொடுத்துட்டு சப்மிட் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல வந்துட்டு உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப், போட்டோ, எஜுகேஷன் கார்டிஃபிகேஷன் ப்ரூஃப், டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், ஃபேமிலி இன்கம் சர்டிஃபிகேட், செல்ஃப் டிக்ளரேஷன், எம்ப்ளாய்மெண்ட் கார்டு, அதர் டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாமே கேட்பாங்க. இதோட சேர்த்து ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மும் இருக்கணும். ஸோ இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்முக்கான லிங்க் இங்கே கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி உங்களோட சைனை போட்டுட்டு திருப்பி அந்த ஃபார்மை வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அவங்க கேட்டிருக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு வந்துட்டு கிளிக் பண்ணிங்கன்னா பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்துட்டு 60 ரூபா பே பண்ணதுக்கு அப்புறமேட்டு உங்களோட சர்டிஃபிகேட் வந்துட்டு எத்தனை நாளில் வரும் அப்படின்றதையுமே வந்துட்டு ஒரு ஓரலாக சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் அன்எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் வந்துட்டு அப்ளை பண்ணணும். இந்த சர்டிஃபிகேட் வந்துட்டு நீங்களே அப்ளை பண்ணுறதுனா இந்த ஈஸியான மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுங்க. இல்லை உங்களால் பண்ண முடியல அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. நாங்கள் உங்களுக்கு இந்த சர்வீசஸை ரொம்ப கம்மியான ப்ரைஸ்லேயே பண்ணி தரோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.